அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கொலாப்ட்டு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பச்சரிசி மாவும் தேங்காயும் எடுத்துக்கலாம். பச்சரிசி மாவை நல்லா வறுத்துக்கலாம். கை சூடுபடுற அளவுக்கு வறுத்துக்கலாம். சூடான மாவை தூக்கி ஒரு பாத்திரத்தில் போட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சர்க்கரை சேர்த்தா சாஃப்டாக வரும். ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ மாவை பெதறிக்கலாம். தண்ணி தேவையான அளவு தெளித்து பெதறிக்கலாம். நம்ம எப்போவும் எப்படி கொலாப்பு மாவு பெதறுவோமோ அந்த மாதிரி பெதறிக்கலாம். தெரியாதவங்க மாவில் நல்லா தண்ணி தெளித்து மாவை நல்லா உதிரி உதிரியாக ஆக்கி அதை நீங்கள் பிடிச்சி பார்த்தீங்கன்னா கொலக்கட்டை மாதிரி வரும். அதுதான் மாவோட பதம். நல்லா தண்ணி தெளிச்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக வரும். இப்போ மாவு நம்மளுக்கு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி மறுபடியும் நல்லா மாவை பெதறி விட்டுக்கலாம். ஈவனாக எல்லா பக்கமும் தண்ணி மாவில் படுற மாதிரி நல்லா பெதறி விட்டுக்கலாம். நீங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா தெரியும் மாவு எப்படி வந்திருக்குன்னு. இப்போ மாவு இந்த மாதிரி வந்துடும். நீங்கள் பிடிச்சி பார்த்தீங்கன்னா கையில் கொலக்கட்டை மாதிரி பிடிக்கிற மாதிரி ஆகும். இந்த அளவுக்கு பெதறிக்கங்க. இப்போ நம்ம குக்கரில் புட்டு வைக்க போகிறோம். சரட்டை புட்டுன்னு சொல்லுவாங்க இதை. குக்கரில் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுக்கோங்க. தண்ணி சூடாகட்டும். குக்கர் மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ நம்ம சரட்டை புட்டில் போட்டுக்கலாம். இதுதான் சரட்டை புட்டு, பார்த்துக்கோங்க. தேங்காய் போட்டு மாவை அப்படியே உதிரி உதிரியாக போடுங்க. அப்போ தான் மாவு நல்லா கொலா புட்டு வெந்து வரும். எல்லா பக்கமும் படுற மாதிரி போட்டுக்கோங்க. மறுபடியும் மேலே தேங்காய் போட்டுக்கலாம். நிறைய தேங்காய் போட்டுக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. இப்போ நம்ம மூடி குக்கர் விசில் போடுற இடத்துல அதை வச்சிடலாம். இப்போ கொலாப்புட்டு வெந்துருச்சு. கொலாப்புட்டு வெந்துருச்சு. பாங்க எப்படி வெந்திருக்குன்னு காட்டுறேன். இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இருங்க. கொலாப்புட்டு வெந்துருச்சு. நல்லா ஆவி வருது பார்த்தீங்களா? மணமாக இருக்கும் வீடே. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கொலாப்புட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட்லாம். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.